அற்புதமான இசையமைப்பாளர், ஒரு பல்கலை கலைஞன். அதே போல இங்க மேல அவரும் கண்ணாடியோட தான் இருக்கிறாருன்னு அத கவனிக்கல நான். குவேன் குவேன் அவரும் ஒரு அட்டகாசமான ஒரு கவிஞர், ஒரு கலைஞன், நடிகன் இப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிட்டு போலாம். அ இந்த 3 பேருமே இன்னைக்கு இணைந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. ஒரு 6 மாசத்துக்கு முதல்ல சாரும் நானும் மீட் பண்ற நேரம், சாரு எனக்கு ஒரு பாட்டு போட்டி காட்டுச்சுது. "மயில் வீரா" அப்படி என்று தொடங்குற பாடல். இந்த பாட்ட கேட்ட உடனே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு விதமான உணர்வுக்குள்ள அது கொண்டு போயிட்டு நான் அவருக்கு கால் பண்ணியே சொல்லுவேன். "ஏய் சூப்பரா இருக்கு இந்த பாட்டு." ரிப்பீட் மோட்ல நான் கேட்டுட்டே போறது வாகனத்துல. அப்ப குவேனுக்கு நான் கால் பண்ணி அற்புதமான வரிகள் அப்படின்னு சொல்லி அப்பவே சொன்னான். அது இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வீடியோ எல்லாம் வந்து நேத்து எனக்கு காட்டுனாங்க. அத பார்த்தோனே, "என்னடா இப்படியும் ஒரு பாடல இப்படியும் செய்யலாமா?" அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு பக்தி பாடல், மயில்வீரா அப்படின்னு சொன்னா அது முருகன் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த தமிழ் கடவுளே நாங்க முருகன் அப்படின்னு சொல்லி நாங்க போற்ற நேரம், எங்களுக்குள்ள வர அது ஒரு பக்தி பாட்டுன்னா ஒரு விதமா தான் ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு கோயில் பக்தி. ஆனா இந்த பாடல் முற்று முழுதா வேற மாதிரி இன்றைய கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பாடல் பண்ணிக்கிறேன். இத நான் சொல்லக்கூடாது. சாரு வணக்கம். குவேன் வணக்கம். மயில் வீரா மயில் வீரா மனதாசை அறி வீரா மடி மீது தலை சாயும் பரம் ஒன்று அருள் வீரா முகிலூர் மலை வீரா மயில் தாகமறி வீரா. வணக்கம் வணக்கம் அபர்ணா, நன்றி கூட நேரத்துக்கு. ஆம், வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்றதுக்கு நாங்க கதைச்சு பழகினபடியா கொஞ்சம் கூட கதைப்போம் தெரியும் தானே. சோ இந்த மயில் வீரா பற்றி முதல்ல அது ஒரு இசை வடிவத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களோட வந்துட்டு குவேன்கிட்ட போலான்னு இருக்கேன். நீங்க 2 பேருமே பேசிக்கொள்ளலாம். சொல்லுங்க சார் இந்த மயில் வீராவ பத்தி. ஆம், ஆம், வணக்கம். அபர்ணாவுடைய இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்க ஆட்களுக்கு வணக்கம் சொல்றேன். இந்த பாட்டை பற்றி சொல்றேன்டா உண்மையை சொல்றதா பைய சொல்றன்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. குவேன், நாங்கள் இந்த பாட்டு 6 மாதம் முதல்ல எங்க அபர்ணா கேட்டிருக்கேன். ஆனா அதோட பழைய கதையை சொல்லுவோமா? கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த பாட்டு தொடங்கி குவேன் ஒரு நாள் பாட்டு அனுப்பிட்டு சொன்னார் வந்து, அண்ணா ஒரு பாட்டு அனுப்பிட்டு பாருங்கண்டார். பாட்டை பார்த்தா மயில் வீரா அப்படி இப்படின்னு எழுதி கிடந்தது. பக்தி பாட்டு மாதிரி கிடக்குது. ஆனா நிறைய வேறு வேறு விஷயங்கள் எழுதி ஒரு காதல் பாட்டு மாதிரி கிடக்கு. அப்ப நான் சொன்ன பாட்டு செய்வோம். இதுக்குள்ள எங்கள்கிட்ட 5-6 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருக்குது. அதை விட்டு இருக்கும். அந்த பழைய பெண்டிங்ல நடக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் அப்படி கிடக்கட்டும். அனுப்பிட்டு இந்த பாட்டு உடனே செய்வோம். ஆனா 2 வீக்ஸ் அடிச்சு விடுவோம். அப்படித்தானே இல்லையா? 2 வீக்ஸா? 2 வீக்ஸ் அடிச்சு விடுவோம். அந்த 2 வீக்ஸ்ன்றது 3 வருஷத்துக்கு முதல்ல நாங்க 2 வீக்ஸ்க்குள்ள செய்யறோம்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி பாட்டு செஞ்சுட்டு ஓரளவுக்கு பாட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி வீடியோ எடுக்கலாம் இனி என்று வெளிக்கிட்டா பாட்டு நல்லா வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு ஹாப்பி 2 பேருக்கும். சரி அப்ப இனி வீடியோ செய்ய மட்டும் வெளிக்கிட்டா மாறி 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 அது ஒரு 3 நாள் கை மாறிச்சது. ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு 6 மாசம் 7 மாசம் வந்து வெயிட் பண்ணி கடைசியா இப்பதான் வந்து முடிச்சிருக்குது. அதுவும் வந்து எப்படி முடிவெடுத்தவன்டா இல்ல இது நானே டைரக்ட் பண்றேன், நானே செய்யறேன், இப்படியே முடிச்சிருவோம், டக்குன்னு முடிவு வேண்டாம் ஆக்கள் கொடுக்கத்தான் இழுபடுது சொல்லி நல்ல நேரம் எங்கட இலுமினேட் இருக்காருல்லோ எங்கட ரிஷி அவரை கேட்டேன். அவர் சொன்னா கண்டிப்பா செய்தாரன்னு ஒரு வீக்கெண்ட். அவரும் பாவம் கிளம்பி வார நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபயர் இருந்துச்சு தெரியுமா? இப்ப மெல்பர்ன் சிட்னி போர்டர்ல நெருப்பறிஞ்சு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு சம்மர்ல, இந்த ஹாட் சம்மர்ல. அவரும் அதுக்கு இல்லாத ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு தான் வந்தார். வெளிக்கிட்ட நேரத்துக்கு வேற வந்து சேர்ந்து 15 மணி நேரம் வந்து சேர்ந்தார். அப்படி பெரிய கஷ்டங்கள் மத்தியில அதே இதில் இந்த பொலிஃபிட் டான்ஸ் அவையும் வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா செஞ்சு முடிச்ச ஒரு மாதிரி நல்லா வந்து நம்புறேன். நிச்சயமா. இந்த கவிதையில இவருடைய பாடல் வந்து ஒரு புரட்சிகரமா நம்மளுடைய வலிகள், வாழ்க்கையினுடைய வலிகள், போரின் வலிகள், ஒரு சமூகத்தின் ஒரு தலைவன் இல்லாத ஒரு மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த தலைவன் மீது இருக்கின்ற பாடல் அப்படி என்று சொல்லி நிறைய அப்படியான ஒரு உணர்வு பூர்வமான பாடல்கள், பக்தி பாடல்கள் அப்படி என்று சொல்லி நான் குவேண்ட பாடல்களை கேட்டு புல்லரிச்சு போயிருக்கிறேன் நிறைய பாடல்களை. ஆனா இந்த மயில் வீரா இறைவன் மீதான ஒரு சாதாரண பெண்ணுடைய காதலா அல்லது அத ஒரு காதல் பாடல். சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? அந்த வரி மயில் வீரா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அது ஸ்டார்ட்?
ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாக்களுக்கு வணக்கம். மன்னிக்கவும், நீங்க 2 பேரும் அழகா இருக்கிறீங்க ஃப்ரேம்ல. நான் தான் கொஞ்சம் தெருவுல நிக்கிற மாரி நிக்கிறேன். நாங்க ஃப்ரேம்ல தான் அப்படி இப்படி இருப்பேன். நீங்க நேர்ல வடிவா இருப்பீங்க. நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருப்பீங்க குவேன். நல்லா இல்ல மூஞ்சிக்கு நேரா போடாதீங்க. இல்ல இது சில நேரங்கள்ல நாங்களே எங்களை கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவோம். சில இடங்கள்ல உடைஞ்சு போயிருக்கிற தருணங்கள் நிறைய வரும். எனக்கு முதல் விஷயமா முருகன் பிடிக்கும். ஆனா எனக்கு நீண்ட காலமா ஒரு ஒரு சரியான பக்தி பாட்டு எழுத வேணும் என்ற ஒரு ஆர்வமும் இருந்தது. ஆனா எனக்கு தேவாரங்களை தாண்டி நாங்கள் பக்தி பாட்டுல எதை சொல்லிடுவோம்ன்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கிறது. நாங்கள் நிறைய பக்தி பாடல்களை செய்து கொண்டிருக்கோம். ஆனா அண்மையில வர்ற பெரும்பாலான பாடல்கள் அது சும்மா ஒரு இடத்தை சொல்லியும் இல்ல அப்படி வர்றதா இருந்த நான் குறையா சொல்ல நான் சொல்றது அது ஒரு இருக்கிற எங்கட தேவார விஷயங்களை தேவார திருவாசகங்களை தாண்டி ஒன்று பக்தியா எழுதிடுமான்ற கேள்வி எனக்குள்ள நெடுக இருக்கிறது. ஆனா இது ஒரு இயல்பா ஒரு இறைவனுக்கு எனக்குமான ஒரு காதல், ஒரு 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 செல்ல கோபத்தோட ஒரு செல்ல ஏக்கத்தோட இது இப்ப பெண் பாடினபடியா இது ஒரு பெண் பார்வையில சிலவில் அந்த பாடல் விளங்கினாலும் இது ஒரு பொதுவா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற தேடலாம். அவர் ஒரு இந்த சொற்களா எழுதுறதுக்கு எனக்கு மயில் வீரான்ற சொல் தான் முதல் தோன்றுனது. இல்லாட்டி நீங்க எழுதிட்டு அதுக்கு பிறகு டியூன் போடுறீங்க? இது எழுதிட்டு தான் டியூன் பண்ணினாங்க. நாங்கள் பொதுவா ஏதாவது அவருக்கு முதல் ஐடியா வரும், அவர் கொஞ்சத்தை பாடி போட்டு சரிதானே பாடி போட்டு அனுப்பி வேற பிறகு எழுதுவோம். சிலது நான் எழுதுவேன், எழுதிட்டு பிறகு சரவண்ணாக்கு ஒரு ஐடியா வரும், பிறகு இன்னைக்கு மாத்தும். அப்படித்தான் இந்த பாட்டு எழுதுனது. இது ஒரு மனசுக்கு நெருக்கமா நான் முருகனை நேசிச்சா எப்படி இருக்கும் என்ற ஒரு வியூல எழுதுனான். ஆனா அது சில இடங்கள்ல நான் ஒரு பெண்ணாவும் என்ன முருகன் ஆண்டானே, அப்ப அது அந்த காதலோடையும் இந்த பாட்டு எழுதினான். இந்த பாட்டு பார்க்க நேரம் அந்த பொண்ணு அதனுடைய டான்ஸ் நீங்க ஷூட் பண்ணி இருக்கிற நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப இயல்பா, அதே மாதிரி அதுல நடித்திருக்கிற அந்த பையன் நீங்க சொன்னார் எங்க கனடாவில இருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே ரொம்ப இயல்பா நல்லா அமைஞ்சிருந்துச்சு உங்களுடைய ஷூட் பண்ண இடங்கள். அதுவும் ஒரு ஆஸ்திரேலியாவில் சிட்னியில சில இடங்கள் இதெல்லாமே ஒரு முருகன் பாடலோட எப்படி அது கனெக்ட் ஆகுது, ஒரு பக்தி பாடலோட அந்த பாடல் எப்படி ஒரு காதல் பாடலாகவும் இருக்கு. ஸோ லவ் அந்த சைட்ல இருந்து பார்க்குறாங்களுக்கு அது அப்படி தெரியும். முருகன் மீது காதல் அப்படின்னு சொல்லி குவேன் சொல்ற மாதிரியான விஷயங்களை பார்க்குற நேரம் அது அப்படி தெரியும். ஸோ இது பல்வேறு ஒரு பரிணாமங்கள்ல அந்த பாடலை ரசிக்கக்கூடியதா இருக்கிறபடியா நிறைய பேர்கிட்ட போய் இந்த பாடல் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மாதிரி இந்த பாடல் நிச்சயமா எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய ஒரு கடமை. ஸோ இந்த பாடல் எல்லாத்தையும் முடிச்சு நீங்க ஒரு வடிவமா கேட்கிற நேரம் குவேன் அதனுடைய ஆணிவேர் நீங்க தானே இருந்திருப்பீங்க நிச்சயமா. உங்களுடைய வரிகள் இந்த பாடல் வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல எப்பயுமே ஒரு 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 அந்த படைப்பாளிக்கு அந்த ஏக்கமும் பெயினும் இருக்குமண்ணா. ஒரு ஒரு ஒன்றை உருவாக்கிட்டு அது வெளியில வராம இருக்க அது ஒரு பெரிய பெயின். அது அது உண்மையா ஒரு பெரிய பெயின். அது அது எல்லாருக்கும் இப்ப நாங்க பாருங்க, நீங்கள் கேட்ட உடனே எனக்கு கால் பண்ணி தம்பி நல்லா இருக்குன்னு வாழ்த்துனீங்க. ஆனா இது எல்லா மக்களுக்குள்ளேயும் உடனே போகணுமே என்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப நானும் சாரவண்ணாவும் செய்யற பாடல்கள்ல இந்த முதல் ரசிகன் அவர் தான், அவற்ற முதல் ரசிகன் நான் தான். அப்பப்ப எங்களுக்குள்ளேயே பாராட்டுகிறோம். சொல்லுவார் குவேந்திரத்தார் வேற ஒருத்தரும் பாராட்ட மாட்டாங்க, நாங்களே பாராட்டி கொள்வோம். அப்படி இப்ப நான் நினைச்சு எழுதுவேன் இல்லோன்னா நினைச்சு எழுதுனது எனக்கு இந்த இசையில வந்தது. அது எனக்கு எப்பயுமே என்னுடைய வரிகளா இசையாக்குறதுல இருக்கிற ஒரு அலாதி இன்பம் பெருசா இருக்கும். ஆனா ஒரு நீண்ட கால காத்திருப்பு தான் எங்களுக்கு. ஆனா இது வெளியில வரும்பொழுது ஒரு ஒரு அங்கீகாரமும் எல்லாருக்குள்ளயும் இந்த பாட்டு போகும்ன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு அந்த ஃபீல் எனக்குள்ள இருந்துச்சு. ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சாரு, இப்ப நீங்க
ஒரு இசையமைப்பாளரா பொதுவா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மெலோடிய போட்டுட்டு அதுக்கு தான் பாட்டுல வந்து அந்த வரிகள வந்து உட்கார வைக்கின்றார்கள் வந்து. ஆனா நீங்க இந்த வரிகள பார்த்து, இவருடைய வரிகள பார்த்து இத எப்படி சூஸ் பண்ணீங்க? இது என்ன ராகத்துல இருக்க போகுது? இதுக்கான மெலடி என்ன? இது எப்படி அமைச்சா நல்லா இருக்கும்? இப்படி ஒரு அதுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கிற வாத்தியங்கள். பொதுவாவே எங்கட கலாச்சாரத்துல வந்து இந்த தவில் நாதஸ்வரம்ன்றது வந்து அ நிச்சயமா அந்த நாதஸ்வரத்தினுடைய இசை வந்து உருக்கிட்டு போயிரும். எங்கள எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஆனா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதே நாதஸ்வரத்த குத்து பாடல்கள் அதுகளுக்கும் யூஸ் பண்ணுவினோம் வந்து. ஸோ அது கிராமிய ஒரு கலை வடிவமா இருக்கிறபடியா, அதுக்கு அப்படியான ஒரு நிலை இருக்குன்னு வைங்களேன். ஆனால் ஒரு ஒரு டிவைன் ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அந்த இதால கொண்டு வர முடிஞ்சது. அதெல்லாம் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இதுக்கு இது இப்படித்தான் இருக்கும். இது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. மயில் வீரா மயில் வீரா மனதாசை அறிவீரா மடி மீது தலை சாயும் பரம் ஒன்று அருள் வீரா முகிலூர் மலை வீரா மயில் தாகம் அறிவீரா. முதல்ல இந்த பாட்டு வந்த உடனே குவேன் அனுப்பின கையோட, இப்ப நான் சொன்னேன் உடனே அனுப்பின கையோட பார்த்து நல்லா இருக்கு செய்வோம் என்று முடிவெடுத்த கையோடையே மோஸ்ட்லி நான் வந்து ஒரு ராகம் பேஸ்ட்ல தான் பாட்டு செய்ய யோசிக்கிறேன். நான் முதல்ல கீபோர்டை வச்சுக்கொண்டு கொஞ்சம் தட்டி கட்டி என்ன ராகம் ஏதாவது கிடைக்குதா என்ன கிடைக்குதுன்னு கொஞ்சம் தேடுவோம். சில வேளை அது கிடைக்காது. சில நாடுகள்ல சங்கீதம் தெரிஞ்ச அறிகுறி எனக்கு ஒரு நாளுமே தெரிஞ்சது இல்லையே எனக்கு. அது மூஞ்சில தெரியாது. அப்ப சரி, சரி. தேடிட்டு இருக்கும்போது அப்புறம்னா நாங்கள் ஒரு இவட்ட காய்ச்சி முருகன் இப்ப காதல் பாட்டு முருகன்ல பிடிச்ச பாட்டு என்னத்தை வச்சு கொண்டு எழுதி இருக்கிறீங்க சொல்ல இப்படித்தான் இப்ப சொல்ல கதை சொன்னார். அதாவது ஒரு பெண்ணாகவும் பார்க்கலாம் ஆணாகவும் பார்க்கலாம். எல்லாருக்கும் கடவுள் மேல காதல் இருக்கு. அந்த காதலுக்காக தான் கடவுள்கிட்ட திருப்பி திருப்பி நாங்க போறோம் அதெல்லாம் சொல்ல. அப்ப நான் ஓகே அப்ப சண்முக பிரியா முருகனுக்கு பிடிக்கும் சொல்லி அப்ப சண்முக பிரியா பேச செய்வோம் பார்த்தா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்றால் நான் கர்நாடிக் மிருதங்கம் படிச்சு வந்தவனே வெளியே கர்நாடக சங்கீதம் சொல்லி பாடல்கள் எல்லாம் படிச்சு மிக ஆழமா கர்நாடக சங்கீதத்துக்கு குதிச்சு துப்புக்கடி குதிச்சு நீதினால எல்லாம் கிடையாது. ஸோ அப்ப நான் சரி ஓகே அப்படின்னு எனக்கு ஒரே ராகத்துல பாடு செய்யறது அதெல்லாம் அந்த காலத்தை செய்யறீங்க இப்ப செய்ய கஷ்டம். அப்ப ஒரு மிக்ஸ்டான ஒரு ராகத்தை செய்வோம்னு சொல்லி சண்முக பிரியாவை எனக்கு தெரிஞ்ச வேர்ஷன்ல எடுத்து அதை அப்படி மாத்தி கடைசியா பாட்டு கம்போஸ் பண்ணி முடிக்க சண்முக பிரியா தர்மவதி காப்பி எல்லாம் கலந்து ஒரு மசாலாவா வந்துருச்சு பாடல். பிறகு இன்ஸ்ட்ருமெண்ட் செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே பக்தி பாடல் இருந்தபடியா நாங்க இந்தியாவில சில வேலைகள் செஞ்சிருக்கோம். நிறைய இந்த ரெக்கார்டிங்ஸ் லைஃப் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அப்ப அவைட்டு நாங்க இந்த பாட்டெல்லாம் அனுப்பி போட்டு எனக்கு 4 சரம் வேணும் ஃப்ளூட் வேணும் என்றால் ஒரு கோயில் சம்பந்தமா இருக்கபடியா நாங்க ஆக வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. வெஸ்டர்ன் யூஸ் பண்ண முடியாது இல்லை. நாங்க பேஸ் பாவிச்ச விதமெல்லாம் டிஃப்ரெண்டா தான் பாவிச்சிருக்கோம். உண்மையிலே பாவிச்சுங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு சப்புக்கு பண்ற மாதிரி தான் பேஸ் கொடுக்கோம். ஒரு கிளப் பேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்டா அதையும் ஒரு ஹைபிரிட் பாட்டா தான் நாங்க யோசிச்சோம் நாங்கள். அதெல்லாம் ஹெவியான பெர்கஷன் ட்ரம் பெர்கஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தப்லா டெய்லி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னா அந்த பாட்டுன்ற ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கட்டமைப்பு வந்தா பிறகு இது போட்டா நல்லா இருக்கும் மட்டும் மைண்ட்ல தோன்றதை ஆட் பண்ணதுதான். போயிட்டாருன்னு சொல்லி அவர் மீண்டும் இணைந்து கொள்ற நேரம் நாங்க இணைத்துக் கொள்வோம். குகேனுக்கு நன்றிகளை நாங்க தெரிவித்துக் கொள்றோம் வந்து. சரி சாரு, இந்த பாடலை நீங்க ரசிகர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பாடலை பற்றி? ஓகே, என்னண்டா இப்ப பாடல்கள்ட்ட நாங்க ரசிகர்கிட்ட நாங்க திருப்பி கேட்க முடியாது. நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாத்தையுமே என்னன்னு சொன்னா அவைக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பா செய்வேன் மட்டும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நிறைய ஏஐல பாடல்கள் செய்யலாம், நிறைய வசதிகள் எல்லாம் வந்துட்டுது, காலம் நிறைய மாறிட்டுது. நான் 3 வருஷம் முதல்ல கம்போஸ் பண்ணேன் ஏஐல பாட்டு செய்யலாம்னு சொன்னால் ஏஐல அப்படி வந்திருக்கா ஏஐ இருக்கான்னு கேட்டா காலம் எல்லாம் இருந்தது இல்லையா 3 வருஷம் முதல்ல இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது. அப்ப இப்ப காலம் வேறு மாதிரி மாறிட்டுது. ஆகவே நிறைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கு. முந்தைய ஒரு காலத்துல பாடல்கள் வரும்போது ஒரு மாதத்துக்கு 2 பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு வரும்போது நிறைய இதை நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாடல்கள் நின்று பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் செய்யற பாட்டே 1 மில்லியன் 2 மில்லியன் வியூ கொண்டு வருதுன்னு சொல்லினோம். ஆனா அது ஒரு 3 மாசம் 4 மாசம் 2 மாசத்துக்கு மேல நிக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வந்துடும் அதுக்குள்ள 2 மாசத்துக்குள்ளேயே. இப்பதான் 10 வீக்ஸ் தான் கதைக்க வேண்டி கிடக்கு. சோ என்கிற பாடல் இந்த பாடல் ஒரு ஆழமான கருத்துள்ள பாடல். கண்டிப்பா கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா இந்த பாடலுக்குரிய வாழ்வை
கூட்டுங்கொண்டு தான் நான் கேட்க வேண்டிய எங்களை பார்த்து கொண்டிருக்க நேர்களை. அதாவது ம். பாடல்கள் நிறைய பார்த்து ஷேர் பண்ணி இந்த பாடல்கள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு அனுப்பி இத ம். கூட்டினா என்ன சொன்னா இது ஒரு இந்த இந்த பாடல்கள் அர்த்தத்துக்காகவும் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு கூட்டணி வேலை செஞ்சிருக்கு இந்த பாடல்ல. அந்த ரீதியாகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா பெரிய உதவியா இருக்கு. ம். உண்மையில சந்தோஷமான விஷயம். இதுல நடிச்சிருக்கிற அந்த டான்ஸ் பண்ணியிருக்கிற அந்த நடிச்சிருக்கிற பையன், அந்த பொண்ணு, அந்த டான்ஸ் குரூப் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பொலிஃபிட் யசோதா டீச்சர் அவ டீச்சர் எனக்கு அறிமுகம். அவங்களோட அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா ஸ்ரீவேதாண்டோட பேர். அவன் வந்து 2-3 ஷோஸ்ல நான் ஆடைக்கு பார்த்துக்கணும். நான் ஒரு இசைக்கலைஞனா இங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறேன் நான் ஷோஸ்ல எல்லாம். அப்ப அவங்க மீட் பண்ணிட்டு மீட் பண்ணா போல அப்ப அவங்கள்ட்ட இந்த ப்ரொஜெக்ட என்ன கணக்கு தட்டுப்பட்டு வந்தேன்னு சொன்னேன் தானே. நிறைய பேரோட ஒர்க் பண்ணவங்க வெளிக்கிட்டு அது பிழைச்சு கடைசியில நானே அதை டைரக்ட் பண்ற முடிவு வந்தேன். எங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனையான விஷயம் என்னென்னா அபர்னா ஃபைனான்ஸ். இப்ப பாடல்கள் செய்யும் போது கிட்டத்தட்ட இந்த பாடல சிந்தூரி பாடிருக்கா நீங்க கேள்விப்பட்ட இந்த சீதாராம படத்துல இந்த கண்ணுக்குள்ளே பாட்டு பாடிருப்பா சீதாராம படத்துல. இதெல்லாம் முடிச்சுட்டு நிறைவா அவட விஷயம் அவ யார் பாடினது என்றதை பற்றி பேசுறதுக்கு தான் இருந்தேன். ஏனென்றா அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த குரல் இருக்கு, அதுதான் மிக முக்கியமானது. சரி சொல்லுங்க. அப்ப சரி அந்த விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அப்ப அவ பாடினபடியா அது ஒரு இப்ப நாங்க கம்போஸ் பண்ணி குவேன் எழுதுனதை விட அவ பாடினன்றது ஒரு ஹைப்பா இருந்தபடியா அந்த பாடலை சரியா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது நான் கஷ்டப்பட்டேன். 2-3 டாக்டரோட ஒர்க் பண்ணி அந்த பாடலை காட்சியாக்கும் போது வந்து நிறைய தடங்கல்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தந்தவ. ஆனா அதுக்கு இப்ப எப்படின்னா அந்த ஒரு கதையை வச்சுக்கணும். நாங்க முதல்ல இனிஷியலா பிளான் பண்ண கதை வேற, இப்ப கடைசியா வந்திருக்க கதை வேற மாதிரி. ஏண்டா முதல்ல இனிஷியலா பிளான் பண்ணும் போது நாங்கள் இந்த பிளான் பண்ண கதை வந்து வேற டீச்சர்ஸ் டான்ஸ் டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. சொன்னா அந்த ஒரு பெண்ணின் காதலா தான் நாங்க காட்ட வலிக்கிட்டது. அப்ப காட்டும் போது என்ன சொன்னா இப்ப அவர்கள் கிடைச்சா, அதாவது நடிக்கக்கூடிய ஆக்கு கிடைச்சா கேமரா பக்கம் பிரச்சனை, கேமரா பக்கம் கிடைச்சா நடிக்க கூடிய டிஓபி கிடைச்சிருந்தா கிடைக்கிற டான்சர்ஸ் பிரச்சனை, அதுல ஒரு ஆள் ஹீரோ பிரச்சனை, அப்புறம் ஹீரோயின் பிரச்சனை, இப்படி கணக்கு பிரச்சனையா போச்சு. இதுதான் டீச்சர் கேட்ட உடனே யசோதா டீச்சர் டக்குன்னு சொன்னா ஓகே சாரு செய்யலாம், பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டு இருக்க அனுப்புங்க, செய்யலாம், பாட்டு அனுப்புங்க செய்யலாம். இல்லை எனக்கு அது அந்த அப்ரோச் பிடிச்சிருந்தது. எல்லாரும் செய்யலாம் முடிவு பண்ணிட்டா செய்யறதான்னு. அப்புறம் பாட்டு அனுப்பி சரியான ஹாப்பி, அவட மகளும் ஹாப்பி. அப்புறம் கேட்டானே அப்ப நான் வந்து ஹீரோ கேர் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னா அப்ப நாங்கள் சொன்ன வந்து ஒரு நல்ல பர்சனாலிட்டியா ஒரு பார்க்க வித்தியாசமா இருப்பாங்க. அப்ப சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களாண்டா. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து வெயிட்டிங்கா இந்த சொல்லி கடுப்பாயிட்டது. என்னடா செய்யறான்டா இல்ல விளங்கப்படுதுனா இல்ல சாரு என்னன்னா இது கொஞ்சம் இன்டிமேட்டாக கெமிஸ்ட்ரி நடிக்க வேணும். எங்க பேண்ட்ல ஆடுன ஒருத்தர் இப்ப கனடால இருக்கிற திரும்பி வர போறேன். அவர் வந்த உடனே வந்து நாங்கள் செய்யலாம். அப்ப அவர் வந்து எப்ப வரலாம்னு கேட்டா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் வரக்கூடிய இருக்கு. இப்ப அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வெளியா இருக்கும் அந்த டைம்ல வரலாம். சரி ஓகே தெரியும் நீங்க இருக்கிறீங்க, சந்தோஷமான விஷயம். தெரியும் இடையில எங்கேயோ போயிட்டு வந்துட்டீங்க, எங்கேயோ போயிட்டு வந்து நீங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஸோ என்னாச்சுன்னு சொன்னா அப்ப அவர் வந்து வரவணம் பண்றதுக்காக அவருக்காக இதுக்காக அதாவது இந்த பாடல் நடிக்கிறதுக்காக கனடாவிலிருந்து ஆஸ்திரேலியா சிட்னி வரைக்கும் பறந்து வந்து எங்களுக்காக நடிச்சு தந்துட்டு போனார். ஸோ அவர் நான் நினைக்கிறேன் நீண்ட கால நண்பர் அந்த டீச்சருக்கு, அதனால நிறைய சப்போர்ட் பண்ணி தந்துச்சு. 2 நாள் ஷூட்டிங் நடந்தது மாறி அன்னைக்கு நாங்க சிட்னிக்குள்ள எடுக்க சொன்னீங்களே காட்சிகள் அழகா இருந்தது. அந்த இதுக்குள்ள எடுத்த காட்சிகள் ஆப்ரா ஹவுஸ் அதுகிட்ட எல்லாம் அன்னைக்கு இடத்துல 45-46 டிகிரி வெளியில. எல்லாருமே கேமரா இலுமினேட் டீம்ல இருந்து சாரங்கன் சொல்லி தான் எங்களை எடிட் பண்ணி வந்திருக்கார். அவரும் எங்கள் புது அறிமுகம் தான், இலுமினேட் மூலமா தான் அறிமுகம் வந்தவர். நல்ல சப்போர்ட் எல்லாருமே நின்று சப்போர்ட் பண்ணி தந்து. இதை விட எல்லாரையும் விட என்னோட துணைவியார் சங்கீதா இருக்கிற அவ வந்து தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்கள் விட்டாலும் இல்லை நீங்க அந்த சீன் எடுக்க இந்த சீன் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி தான் எடுத்து முடிச்சேன் நாங்கள். அது அதுல டீச்சர் பொலிஃபிட் நன்றி. ஒரு நேர்த்தி ஒன்று இருந்துச்சு அந்த ப்ரொடக்ஷன் இதுகள்ல. அப்ப உங்களை யாரோ பின்னுக்கு இருந்து இயக்கினம் என்று விளங்கிச்சு. அப்ப குவேன், நீங்க ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பாடல்? அதை பற்றி நீங்க எப்படி அதை எதிர்பார்க்குறீங்க ரசிகர்கள்ட்ட இருந்து? அண்ணா இந்த பாட்டு நிறைய சத்தங்களோட இரைச்சல்களோட இருக்காதுன்றத உறுதியா சொல்லும். கொஞ்சம் அமைதியா இருந்து நீங்க இந்த பாட்டை
நீங்க ஒன்றா புரிஞ்சு கொள்ள முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் இந்த பாட்டு நான் உடைஞ்சு போய் இருக்கக்குள்ள என்ன தேற்றுறதுக்காக நான் கடவுள்கிட்ட உருகுறதாக ஒன்று எழுதினான். அது என்ன ஹீல் பண்ணது. அப்படி இப்போதைக்கு இந்த பாட்டை கேட்ட எல்லாரையும் அது ஒன்று செய்திருக்குன்னு நான் நம்புறேன். ஆஹ் எண்ணிரு கண்களின் பாரம் உன்னிரு கைகள் தாங்கும். ஆஹ் இது இது இந்த இந்த விஷயத்த இந்த பாட்டு நிகழ்த்தும் நான் நம்புறேன். இந்த பாடல்ல வர்ற வெரி மாதிரி கவிஞனை கட்டி போட முடியாது, ஆனா கவிஞன் எல்லாரையும் தனது பாடல் வரிகளால கட்டி போட முடியும் அப்படின்றதுக்கு இந்த பாடல் நிச்சயமா ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. எல்லாரும் எல்லாரும் சும்மா பொதுவாக கேட்கறதான் ஆதரவு தாங்க உண்டு. அது இல்லாம இந்த ஒரு பாடல் நான் ஒரு ஒரு எழுதுறவனா எனக்கு இருக்கிற ஆசை என்னன்னா இது ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்த வேணும் உண்டு. இதுல பாவிக்கப்பட்டிருக்கிற சொற்கள் இசை தொடர்பாக ஒரு கலந்துரையாடல். வாழ்த்துக்கள் குவே, வாழ்த்துக்கள் ஷாரு என்றதை நாங்கள் உண்மையிலேயே மனசார எதிர்பார்க்கல. உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. ஆனா ஒரு படைப்புண்ட வெற்றி எதுவா இருக்கும்னா அதை பற்றி பேசப்படுறது, அதுல பாவிக்கப்பட்டிருக்க நுட்பங்களை எழுத்துக்களை எல்லாம் உங்களுக்கு அந்த பாட்டு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்றத கலந்துரையாடல் செய்யணும். அது ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தாதான் அதுதான் ஒரு படைப்பாளிக்கான ஒரு விருதாவும் அல்ல அங்கீகாரமா நான் நம்புறேன். அதைத்தான் உண்மையா எதிர்பார்க்கிறோம். நாங்க இந்த பாடலை இப்ப நீங்க எப்ப வெளியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறீங்க? இந்த பாடலை வந்து எப்ப ரசிகர்கள் பார்க்கலாம்? 1ஆம் தேதி ஏப்ரல், 1st of April 2026. சோ அப்ப இந்த ஆண்டு சொல்லணும். மன்னிக்கணும் அபர்ணா ஆண்டு சொல்லணும். இல்லைன்னா ஆல்ரெடி 3 வருஷம் ஆச்சு, அதனாலதான். சரி, அப்ப இந்த பாடல் வெளியாகி ஒரு 1 வீக்ல நாங்க எல்லாரையும் வந்து இணைத்துக் கொள்வோம். ரசிகர்கள் பலர், பல படைப்பாளிகள், இசை கலைஞர்கள், இசை ஆர்வலர்கள் இவங்க எல்லாரையுமே நாங்க இணைத்து அவர்களுக்கு இந்த பாடல் எப்படியான ஒரு உணர்வை தந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு நாங்க பேசி பார்க்கலாம். அப்ப நிறைய பேருக்கு அதனுடைய தாக்கம் அது எப்படி இருக்கும் என்று தெரியும். எனவே இந்த பாடல் அனைவரிடமும் செல்ல வேண்டும். ஒரு பாட்டை நீங்க கேட்காம நாங்க இந்த பாட்டுக்கு ஆதரவு தாங்கன்னு குவேன் சொன்ன மாதிரி அப்படி என்ற நோக்கம் இல்லை. இது பேசப்படணும். இதுல இருக்கிற வரிகள் பேசப்படணும். இதுல இருக்கிற இசை பேசப்படணும். படைப்பாளிகள் பேசப்பட வேண்டும். அதே நேரம் இந்த காலத்திற்கு தேவையான காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். எனவே இந்த மயில் வீரா நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திற்குள்ளும் பவனி வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஷாரு, குவேன் வாழ்த்துக்கள். இந்த பாடல் அதாவது இந்த பாடலை நான் மனப்பூர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு பிடிச்சிருந்தது. எனவே இந்த பாடலை உங்களோட சேர்ந்து அறிமுகப்படுத்துறதுல வந்து எனக்கு ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். அதாவது 365 மீடியா, அதே போன்று தமிழ் ஆஸ்திரேலியன், தமிழ் டைம்ஸ் இந்த மீடியா பார்ட்னர்ஸா வந்து இந்த பாடலை வெளியிடுவதில் வந்து உங்களுக்கு உறுதுணையா நிற்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அவர். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ செய்ததுக்காகவும், நீங்க கேட்ட உடனே வந்து கண்டிப்பா செய்வோம்னு சொல்லி நீங்க வந்து செஞ்சதுக்கும், மற்ற தமிழ் ஆஸ்திரேலியன் எங்களுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணி எங்களை ப்ரொமோட் பண்ணி தரதுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. ஜெயதீபனுக்கு நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஜெயதீபனுக்கு சொன்னா எங்கேயோ கேம்பிங்ல இருக்கிறார். இல்ல அப்புறம் இது நாங்க கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஜெயதீபன். சொல்லுங்க குவேன், இதை சொல்ல வந்து. இல்ல நீங்கள் நான் எங்களோட அறிமுகத்துக்காகவோ அண்ணான்றக்காகவோ சொல்ல இல்லை. நான் சொல்றது உங்களை மாதிரி மூத்த அறிவிப்பாளர்கள் எல்லாம், மூத்த ஊடகவியலாளர்கள் எங்களை இப்படி எங்களை இது ஒரு கலந்துரையாடலா ஆக்கணும் என்று சிந்திக்கிற அந்த சிந்தனை பெருசன்னா அது. ஏன்னா ஒரு இடைவெளியில நீங்கள் எல்லாம் நிறைய செய்துட்டீங்க, நிறைய பேரை அறிமுகப்படுத்திக்கிறீங்க, இந்த சமூகத்துக்கு உலகத்துக்கு நிறைய கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறீங்கள். ஆனா ஒரு இடைப்பட்ட காலத்துல இந்த ஊடகங்கள், குறிப்பாக எங்கட ஊடகங்கள் அதை செய்ய தவறுதா இல்லாட்டி அது சரியான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கலையான்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீங்கள் அந்த கலந்துரையாடல் செய்வோம் என்று சிந்திச்ச அந்த சிந்தனை எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களை மாதிரி இருக்கிற எல்லா படைப்பாளர்கள எண்ணங்களை முதல் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காட்டி நான் யாருன்ற விஷயம் இல்லை, நான் என்ன சிந்திக்கிறேன், என்ன விதமாக இந்த விஷயத்தை அணுகிறன்ற விஷயங்களே இந்த சமூகத்துக்கு தெரியாம போயிடும். இப்ப கலந்துரையாடல்கள் தான் ஒரு மனிதனை இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தும் நான் பெருசா நம்புறேன். அப்ப
இப்ப எங்கட பாடல்கள் மட்டும் இல்லாம இது தொடர்ச்சியா ஒரு உங்களோட ஒரு நிகழ்ச்சி பிரிவிலேயே இது தொடர்ச்சியான ஒரு கலந்துரையாடலா நிகழ்வதற்கு ஒரு நீங்க வழிவகை செய்யணும் மட்டும் கேட்டுக்கொள்றேன். நன்றி, நன்றி. நிச்சயமா. அதுக்கான ஒரு ஆரம்ப வேலைகளோட தான் தமிழ் ஆஸ்திரேலியன் 365 மீடியா நாங்க மெதுவா நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். படைப்பாளிகளுக்கான ஒரு களமாக இருக்கணும்னு சொல்லி. ஆனா இங்க எல்லா வேலைகள் நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். எல்லா எல்லா சுமைகளும் சில விஷயங்கள வந்து நம்மளால சுமந்து கொள்ள முடியாம பண்ணி விடுகிறது என்று தான் சொல்லலாம். உண்மைதான். எல்லா சுமைகளும் சில சுமைகளை சுமந்து செல்ல முடியாமல் பண்ணிவிடுகிறது என்பது. ஸோ அதனால இந்த ஒரு சுவாரஸ்யமான பொழுதுகளை நாங்க நிச்சயமா எங்கள் ரசிகர்கள்ட கையில விட்டுட்டு, இந்த மயில் வீரா பவனி வர வேண்டும் வெற்றிகரமாய் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு விடைபெறுகிறேன். நன்றி சாரு, நன்றி குவேன். நன்றி அபர்ணா. நன்றி நன்றி குவேன். நன்றி நன்றி நன்றி.